ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குரு கிருபா சேனல். நமக்கு நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். பார்த்தீங்களா, அவர் டார்கெட் தமிழ் அவுட் ஆஃப் 100 அதில் 9th பார்த்துட்ருக்கோம். 9th கண்டினியூஷன் தான் இதில் பார்க்குறோம். ஓகே, இந்த லெசன் இன்றைக்கி பார்க்க வேண்டிய லெசன் என்ன பார்த்தீங்கன்னா வளரும் செல்வம். வளரும் செல்வத்துக்கு இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டை மட்டும் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போல. சாஃப்ட்வேர்னா இது இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷனில் வர்றோம். அதில் இம்பார்ட்டண்ட்டாக இது இருக்கும். இது கேட்கலாம். சாஃப்ட்வேர்னால் என்னது? மென்பொருள். ப்ரௌசர்னால் உளவி. கிராப்னா செதுக்கி. சைபர் பேஸ்னால் இணையவெளி. சர்வர்னா வையக விரிவு வலை வழங்கி. ஃபோல்டர்னா உரை. லேப்டாப்னா மடிக்கணினி. ஓகே ஓகே இந்த இது பாருங்கள். இது இது வரைக்கும் கேட்டதில்லை, இருந்தாலும் சும்மா அப்படியே பார்த்து வச்சுக்கோங்க என்ன சொல்ல வர்றாங்கன்ட்டு மட்டும். ஓகே, இப்போ இந்த மூணு வந்தாவே 3ன்ற மாதிரி போட்டுடணும். ஓகேங்களா, அதுதான் ஒரு இதோட ஷார்ட்கட்டு. 3 வந்தால் 3. இங்கே பாரு 3 இருக்கா, 1/320. அது அரைக்காணினா இதில் முந்திரினா 1/320. அரைக்காணினா இதில் பாதி 320 / 2 எவ்வளோ? 2 2 6 2 12 6 2 12 0 160. அதுதான் அரைக்காணி. ஓகேங்களா, அரைக்காணி முந்திரினா அதான் மூ வந்திருக்கா 3. அப்போ 3/320. முந்திரினா 1/320. அரைக்காணி முந்திரினா 3/320ன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்கள். காணினா 1/80. அரைக்காணினா 1/160. அதுலேயே அரை எடுத்துகிட்டு வெறும் காணினா 160 / 2 காணி. ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்கள். இந்த வீசம்ன்றதுல பாருங்கள். இந்த கால் வீசம்னா 1/64. அதுக்கப்புறம் இந்த அரை வீசம்னா கால் வீசத்தில் பாதி. அரை வீசம் 1/32. சரிங்களா, புரியுதா? 1/32. அதுக்கப்புறம் முக்கால் வீசம்னா 3/64. இங்கே கால் வீசம்னா 1/64. அரை வீசம்னா 1/32. முக்கால் வீசம் 3 வந்திருக்கு, அப்போ 3/64. இங்கே கால் வீசம்னா 1/64. முக்கால் வீசம் 3 வந்திருந்தாலும் 3/64. ஓகேங்களா, மாகாணி வீசம்னா 1/16. 3 வீசம் 3 வந்திருக்கு, அப்போ 3/16. 3 வந்திருக்குது எல்லாமே 3/16ன்ற மாதிரி. ஓகேங்களா, ஓகே. இந்த வீசம் பார்த்தோன்னா இப்போ அரைமா பாருங்கள். 1/40னா அரைமா. சரிங்களா, 1/40 அரைமா பார்த்தோமா. அதுக்கப்புறம் ஒருமா 1/20. இதில் அரைனா 1/40. அதில் பாதி 1/20ன்ற மாதிரி. இருமானா 1/10. 3 என்ன சொன்னால் 3 போகணும், அப்போ 3/20. 4 போனால் 1/5. ஓகே, இது ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இது சும்மா தெரிஞ்சுக்கோங்க எப்படி வந்தால் என்ன வருதுன்னு. இது வரைக்கும் கேட்டதில்லை, கேட்டால் எடுத்து போடுற மாதிரி தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட் போவோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள். கப்பலை நம்ம என்ன சொல்லுவோம்? நாவாய், வங்கம், தோணி, களம்னு சொல்லுவோம். கப்பல் நாவாய், வங்கம், தோணி, களம். தமிழில் நாவாய் என்பது ஆங்கிலத்தில் நேவி. இது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்போ எரிதிரை என்ன தமிழ்னா கிரேக்கத்தில் எரிதிரன். கலன்னா கலையுக்கோய். நீர்னா நீரியோஸ் நீரிய. நாவாய்னா தோணி தோனிஸ். நாவாய்னா என்னது? தோணி தோனிஸு. நெக்ஸ்ட் பாருங்கள். பா என்னும் தமிழ் சொல் கிரேக்க மொழியின் தொன்மையான காப்பியமான இலியாத்தில் பாயியோனா. பாயன்றது தமிழ் சொல். அதே கிரேக்க மொழி காப்பியமான இலியாத்தில் பாயியோனா என சொல்கிறாங்க. அப்போலோ என கடவுளுக்கு பாடப்படுவது பாயன கிரேக்கத்தில் கொடுக்குது. அப்போலோ என கடவுள் பாடப்படுவது பாயனிட்டு கிரேக்கத்தில் கொடுக்கப்படுது. நமக்கெல்லாம் தெரியும். வெண்பான்னு செப்பல் வசை. இது தெரியும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். இந்த பாவைகள் இருக்கும்ல, மொத்தம் 4 இருக்கும். வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, அதுக்கப்புறம் வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பான்ற மாதிரி 4 பா இருக்கும். ஓகே, அது வரும்போது பார்ப்போம். இது வெண்பான்னு செப்பலோசை உடையது. கிரேக்கத்தில் வெண்பாவுடைய படலை சாப்பான்னு சொல்கிறாங்க. இது கிரேக்கத்தில் லத்தீன் மொழிக்கு பின் இது கிரேக்கத்துக்கும் லத்தீன் மொழிக்கு வந்த பின் ஆங்கிலத்தில் சேப்டிக் ஸ்டான்சோ. இது இந்த வெண்பாவை பாருங்கள். வெண்பா ஓசை செப்பலோசை. கிரேக்கத்தில் வெண்பாவுடைய படலை சாப்போம். இது கிரேக்கத்துலேருந்து லத்தீன் மொழிக்கு சாப்போன்றது கிரேக்கத்துலேருந்து லத்தீன் மொழிக்கு வந்துடுறதில்ல. அப்போ ஆங்கிலத்தில் ஸ்டாபிக் ஸ்டான்ஸோன்ற மாதிரி சொல்கிறாங்க இது. ஓகே ஓகே இப்போ பாவின் சுவைகளில் பாருங்கள். பாவின் சுவைகளில் ஒன்றான இலிவரல். இலிவரல்னால் துன்ப சுவையினை குறிக்கிறதாக தமிழ் இயக்கம் சொல்வது. இலிவரல்னா துன்பம். கிரேக்கத்தில் இலிக்கியான்னு சொல்கிறாங்க. அதுவே கிரேக்கத்தில் இலிக்கியா. இலியாத் காப்பியம் 8ஆம் நூற்றாண்டு சேர்ந்து. இலியாத் காப்பியம் எப்போ? 8ஆம் நூற்றாண்டு. கிரேக்கத்திலிருந்து தமிழ்நாட்டு கடலில் எவ்வளியாக வர வேண்டும் என்பதை கிரேக்க நூல் என்று சொல்லுது. கிரேக்கத்திலேருந்து தமிழ்நாட்டுக்கு எந்த வழியாக வரணுன்றது கிரேக்க நூல் சொல்லுது. ஓகே ஓகே அந்த நூல் பேர் பாருங்கள். எரித்ரியன் ஆஃப் த பெரிப்ளஸ் என்ன பேரில் தமிழ் சொல் இருக்குது. எரித்ரியன் ஆஃப் தி பெரிப்ளஸ் என்ன பேரில் தமிழ் சொல் இருக்குது. எரித்ரியனா கடலை சார்ந்த பெரிய புலம் எனப்படும். கேட்கலாம், எரிபொருள்னா என்ன மீனிங்கு? என்னது? கடலை சார்ந்த பெரிய புலம் என்ன மீனிங்கு? ஓகே ஓகே இப்போ அந்த லெசன் வந்துச்சு. நெக்ஸ்ட் லெசன் பாருங்கள். நீரின்றி அமையாத உலகு. இப்போ நீர் வாட்டர் எப்படியெல்லாம் வருது, எவ்வளோ முக்கியன்ற மாதிரி சொல்கிறாங்க.
மாமலை போற்றுவதுன்ட்டு இளங்கோவடிகள் சொல்லியிருப்பார். அதை நம்ம படிச்சிருப்போம். உலக சுற்றுச்சூழல் தினம் எப்போ? ஜூன் 5. நீரென்று அமையாது உலகம் பாடியவர் யார்? திருவள்ளுவர். ஓகே. மழை உழவுக்கு உதவுகிறது. விதைத்த விதை ஆயிரமாக பெறுகிறது. நிலமும் மரமும் உயிர்கள் நோயின்றி வாழ வேண்டும் என நோக்கி உலக என்ன சொன்னாலும் மாங்குடி மருதனார். இது அப்படியே கொஷினில் கேட்குறான். சரிங்களா? மழை உழவுக்கு உதவுது. விதைத்த விதை ஆயிரமாக பெறுகிறது. நிலமும் மரமும் உயிர்கள் நோயின்றி வாழ வேண்டும் என நோக்கி உலக என்ன சொன்னவர்? மாங்குடி மருதனார் கூறுகிறார். யார் சொல்கிறார்? மாங்குடி மருதனார். ஓகேங்களா? 9th 10th பொறுத்த வரைக்கும் ஒரு லைனும் இம்பார்ட்டன்ட். எதுலேருந்து கொஷின் கேட்குறாங்கன்னு தெரியாது. சரிங்களா? அதனால் அட்டை படிக்கலாம். இது நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் எடுத்திருப்பேன். கதையெல்லாம் எடுத்துருக்க மாட்டேன். அதாவது கோட்ஸ் இருந்தால் அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் டேட்ஸு இதெல்லாம் நல்லாவே எடுத்துருக்கு. இது நல்லா பாருங்கள். ஒரு வாட்டி நல்லா பார்த்துட்டு புக்கு ஒரு வாட்டி வாட்சிடுங்க. வாட்சிட்டு இதை நோட்ஸ் எடுத்து வச்சுக்குவாங்க. நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு நல்லா படிங்க. கண்டிப்பாக நம்மளை தாண்டி கொஷின் போகாது. ஓகே. பாண்டிய மண்டலத்தின் நிலப்பகுதியை ஏரியை கண்மாய் என அழைப்பார். வட்டார வழக்கில் கம்மாய். பாண்டிய மண்டலத்தின் நிலப்பகுதியில் ஏரி கண்மாய்னு சொன்ன அழைப்போம். வட்டார வழக்கினது கம்மாய். மணற்பாங்கான இடத்தில் தோண்டி சுடுமண் வலையிட்ட கிணறுக்கு பேர் உரை கிணறு. மணற்பாங்கான இடத்துல தோண்டி சுடுமண் வலையிட்ட கிணறுக்கு பேர் உரை கிணறு. மக்கள் பிறகு நீர் உள்ள நீர்நிலைக்கு ஊருணி. இது நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சரியா? கல்லணை நம்ம எல்லாருக்கும் தெரியும். கல்லணை கட்டினது யார்? கரிகாலன். அதோட நீளம் எவ்வளோன்னு பார்த்தா 1050 அடி. அகலம் எவ்வளோ பார்த்தா 40-60. உயரம் 15-18. பாருங்கள். மணிநீரும் மண்ணும் மலையும் மணிநீர் ஆடும் உடையதாரன்ட்டு திருக்குறள் சொல்லியிருப்பாரு. நீரை பற்றி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்கன்றதை இதை சொல்கிறாரு. பாருங்கள். நாட்டின் சிறந்த அரணுங்கிற நாட்டின் சிறந்த நீருக்கு முதலிடம் கொடுக்குறாரு வள்ளுவர். நாட்டின் சிறந்த நீருக்கு முதலிடம் கொடுக்கிறார் வள்ளுவர். உணவெனப்படுவது நிலத்துற நீரே என்ன சங்கப்பாடல். உணவெனப்படுறது நிலத்துற நீர் என்ற சங்கப்பாடு நீரோட இன்றியமையாமைய நமக்கு உணர்த்துது என்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே. இதில் பாருங்கள். இந்திய நீர்ப்பாசனத்தில் தந்தை யாருன்னு பார்த்தா சார் ஆர்த்தர் காட்டன். ஆங்கில பொறியாளர். இந்திய நீர்ப்பாசனத்தில் தந்தை யார்? சார் ஆர்த்தர் காட்டன். யார்? ஆங்கில பொறியாளர். இவர் 1829 காவிரி பாசன பகுதிக்கு தனி பொறுப்பாளராக ஆங்கில அரசால் சார் ஆர்த்தர் காட்டன் நியமனம். ஃபர்ஸ்ட் 1829 காவிரி பாசன பகுதிக்கு தனி பொறுப்பாளராக இவரை நியமனம் பண்ணாங்க. கல்லணைக்கு கிராண்ட் அணைக்கட் என பேர் சூட்டியிருப்பாங்க. கல்லணைக்கு என்னது? கிராண்ட் அணைக்கட் என பேர் சூட்டியிருப்பாங்க. மேலும் கல்லணையோட கட்டுமான உத்தியை கொண்டு தான் இவர் 1873 கோதாவரி ஆற்றின் குறுக்கே தௌலீஸ்வரம் அணையை கட்டினார். கேட்கலாம். தௌலீஸ்வரம் அணை எந்த ஆற்றின் குறுக்கே இருக்குது? கோதாவரி ஆற்றின் குறுக்கே. எப்போ கட்டினார்? 1873. எதோட கட்டுமான உத்தியை கொண்டு கட்டினாங்க? கல்லணையோட கட்டுமான உத்தி. பார்த்தீங்களா? ஒரே ஒரு 2 லைன் எவ்வளோ கொஸ்டின் கேட்கலாம் பாருங்கள். தமிழ்நாடு வெப்பமண்டல பகுதியில் உள்ளது. நீரும் நீராடலும் வாழ்விலோடு பிணைக்கப்பட்டவையாக விளங்குகின்றன சொன்னவர் பேராசிரியர் தோப்ப பரமசிவன். நீரும் நீராடலும் வாழ்விலோடு பிணைக்கப்பட்டுள்ளது என்று சொன்னால் பேராசிரியர் பரமசிவன். ஓகே. குளித்தல் என்ற சொல் சூரிய வெப்பத்தாலும் உடல் உழைப்பாலும் வெப்பமடைந்த உடலை குளிர வைத்தல். குளித்தல் என்ற சொல் சூரிய வெப்பத்தாலும் உடல் உழைப்பாலும் வெப்பமடைந்த உடலை குளிர வைத்தல் பேர் தான் குளித்தல். குளிர்த்தல் என்பது குளித்தலின் ஆயிற்று என கூறுகிறார். குளிர குடைந்த நீராடி. இந்த மாதிரி சொன்னவர் ஆண்டாள். குளிர குடைந்த நீராடி சொன்னவர் ஆண்டாள். தெய்வ சிலைகளை குளிர்க்க வைப்பதே திருமஞ்சனம் ஆடல் என கூறுகிறார். தனி நீராடுன்றது அவையோட வாக்கு. எல்லாமே கொஷின். குளிர குடைந்த நீராடினா ஆண்டாள். தனி நீராடு அவையாரோட வாக்கு. குளிர்த்தல் என்ற சொல் சூரிய வெப்பத்தாலும் உடல் உழைப்பால் வெப்பமடைந்த உடலை குளிர வைத்தல். குளிர்த்தல் என்றதான் குளித்திருந்தாச்சு. ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள். முல்லை பெரியார் அணையை கட்டியவர் யார்? ஜான் பென்னி குயிக்கு. முல்லை பெரியார் அணையை கட்டியவர் ஜான் பென்னி குயிக்கு. இப்போது இங்கே இருக்குது அகலி. சாரி ஒழுங்காக தெரியல. அகலி. சரிங்களா? அகலி கோட்டையின் புறத்து அகழ்ந்தமைக்கப்பட்ட நீரரண் தான் அகலி. கோட்டையின் புறத்து அகழ்ந்தமைக்கப்பட்ட நீரனுக்கு பேர் தான் அகலி. ஓகே. இது பாருங்கள். இது புக்கில் பெரிய ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம எப்படின்னா நம்ம நேச்சுரலாக பார்க்குற மாதிரி பார்க்கணும். இப்போது நேச்சுரலாக நம்மளாம் சொல்கிறேன் பாருங்கள். அருவினா என்னது? நம்ம ஒரு ஒகேனக்கலுக்கு ஏதாவது போகிறோம்னு வச்சுக்கோங்க. டூருக்கு ஏதாவது போகிறோம் ஒகேனக்கலுக்கு. இந்த மாதிரி அப்படியே தண்ணி கொட்டும். பார்த்தீங்களா? அதை இந்த மாதிரி பாருங்கள். தண்ணி கொட்டணும். அதுதான் அருவி. மலைமுகட்டு தேக்க நீர் குத்திட்டு குதிப்பது. அப்படியே மேலேருந்து கீழே குதிக்குது இல்லை, அதுக்கு பேர் அருவி. இந்த மாதிரி இமேஜினேஷன் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஆழி கிணறு. கிணறுன்னு என்னது? ஆழமாக இருக்கும். கிணறுனாவே ஆழமாக இருக்கும். ஆழி கிணறுனா ரொம்ப ஆழமாக இருக்கும். அப்போ கடல் ரொம்ப ஆழமாகும். அப்போ தான் கடல் ரொம்ப ஆழமாகும். அதை கடல் அருகே தோண்டி கட்டிய கிணறு. ஓகே. ஆறுனா நம்மளுக்கு நல்லா தெரியும். ஆறுனா ஒரு பெருகி ஓடும் நதியை தான் ஆறுன்னு சொல்லுவோம். ஓகே. இது பிரச்சனை இல்லை. இளஞ்சி. பல வகைக்கும் பயன்படும் நீர் தேக்கம் தான் இளஞ்சி. இளஞ்சினா ஈஸியாக இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. இளஞ்சினா ஈஸியாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? நம்ம எல்லாமே பார்ப்போம். நம்ம ஈஸியாக ஒன்று கிடைக்கிது, ஈஸியாக ஒன்று பண்ணணும்னா நம்ம மென்டாலிட்டி என்ன பண்ணுவோம்?
எல்லாம் பண்ணி பார்த்துடலாம், எல்லாமே செக் பண்ணி பார்த்துடலான்ற மாதிரி வரும். அதான் அது எல்லாமேன்றதை பல வகைக்கும் பயன்படும் நீர்த்தேக்கம் நாங்கள் வச்சுக்கோங்க. உரை கிணறு, இந்த உரை கிணறு வந்து மணற்பாங்கான இடத்தை தோண்டி சுடுமண் வலையிட்டம் கிணறு. இந்த உரையினவே ஞாபகம் வச்சுன்னா மணற்பாங்கான இடத்தை தோண்டி சுடுமண் வலையிட்ட கிணறு. ஊருணினா ஃபஸ்ட்டே பார்த்தோம், மக்கள் பருகு நீர் உள்ள நீர்நிலை தான் ஊருணி. ஓகே, அது எல்லோரும் யூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் ஊருன்னே சொல்கிறோம். ஊற்றுன்னு என்ன பண்ணுறோம், நிலத்துலேருந்து தண்ணி அப்படி கொப்பளிச்சுட்டு வரும், அதுக்கு பேர் தான் ஊறுவதான். நடுலேருந்து நீர் ஊறுவது, அடியிலேருந்து நீர் ஊறுச்சுன்னா அதுக்கு பேர் ஊற்று. ஏரினா வேளாண்மை பாசனம் நீர் தேக்கம், இது நல்லா தெரிஞ்சுதான். கட்டு கிணறு, இப்போது மேலே ஒன்று பார்த்தோம். இப்போ உரை கிணறுனா மணற்பாங்கான இடம்ன்ற மாதிரி, கட்டு கிணறுன்றது சரளை நிலத்தில் தோண்டி கல் செங்கல்களை கட்டி கிணறுன்னு வச்சுக்கணும். ஓகே, கம்மாய்னா அப்போவே வந்து பாண்டி மண்டலத்தில் ஏரிக்கு வழங்கப்படும் பேர் தான் கண்மாய். அது கம்மாய்னு சொல்கிறத பார்த்தோம். குண்டம், சிறியதாக அமைந்த குளிக்கும் நீர்நிலை குண்டம். குண்டு, குளிர்ப்பதற்கேற்ற சிறிய குளம் குண்டு, ரெண்டுமே குண்டம் ஞாபகம் வச்சுக்கோங்க. குமிழி ஊற்று, அடிநிலத்திலேருந்து நீர் மட்டத்திலேருந்து கொப்பளித்து நீர் வருது. குமிழி ஊற்றுனாலும் அதுதான். குமிழி ஊற்றுனா அடிநிலத்தில் நீர் மட்டத்தில் நீர் கொப்பளித்து வர்றது குமிழி ஊற்று பார்த்தோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இதுக்கு முன்னாடி வந்து ஒன்று பார்த்தோம், உப்பு என்னது, 2 நிமிஷம், 5 6 அழைக்கிறாரு ஊரணி, அது பாசனம். ஓகேங்களா. குமிழி ஊற்றுனா அடிநிலத்துலேருந்து நீர் வந்து வர்றது தான் குமிழி ஊற்று. கூவல்னா உவர்மண் நிலம், இப்படி தான் ஞாபகம் வச்சுன்னு. இப்போது சரள நிலம், இப்போது கட்டுக்கிழனா சரள நிலம், அப்புறம் உரைக்கிழனா மணற்பாங்கான நிலம், அந்த மாதிரி. கூவல்னா உவர்மண் நிலம் என்ற மாதிரி ஓடு வச்சு ஞாபகம் வச்சோம். கூவல்னா உவர்மண் நிலமை, அதுக்கப்புறம் சரளைன்னா உவர்மண் நிலமை, சரளை என்ன பார்த்தோம். இப்போ உரைக்கிணறுனா மணற்பாங்கான இடத்துல இருக்கிறது தான் உரைக்கிணறு. கூவல்னா உவர்மண் நிலம், இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். கேணினா அகலமும் ஆழமும் உள்ள பெருங்கிணறுக்கு பேர் தான் கேலி. அகலமும் ஆழமும் உள்ள பெருங்கிணறு கேணி. சிற என தேக்கப்பட்ட பெரிய நீர்நிலை. புனர்குளம், நீர்வரத்து மடையின்றி மழை நீரையே கொண்டுள்ள குளிக்கும் நீர்நிலை புனர்குளம். பூட்டை கிணறு, கமல நீர் பாய்ச்சும் அமைப்புள்ள கிணறு. பூட்டை கிணறுனா கமல நீர் பாய்ச்சும் அமைப்புள்ள கிணறு. ஓகேங்களா. இது அப்படி தான். இது ஒரு 2-3 வாட்டி படிங்க, நல்லா ஞாபகம் வந்துடும். இப்போது ஒரு இதில் ஒரு 50% வந்து நம்மளுக்கு எல்லாமே தெரியும். இன்னொரு 50% வந்துட்டு இப்போ கட்டுக்கிணறுனா சரள நிலத்தில் இருக்கிறதுன்ற மாதிரி ஞாபகம் வச்சுன்னா. குண்டுன்னா குளிக்கிறதுக்கு, சிறியதாக குளிப்பதற்கு ஏற்ற குண்டு ஞாபகம் வச்சுன்னா. அப்புறம் குமிழி ஊடுனா பொத்துட்டு வர்றது நம்மளுக்கு தெரியும், எப்படி கொப்பளித்து வர்றதுன்னு தெரியும். கூவல்னா உவர்மண் நிலம், அப்புறம் பூட்டை கிணறுனா கமல நீர் பாய்ச்சல், புனர்கள் நீர்வரத்து மடை. இது மாதிரி ஒன்று நீ பார்க்க ஒரு 2-3 வாட்டி திருப்பி பார்க்க நல்லா ஞாபகம் வந்துடும். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எனக்கு நல்லா புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். ஓகேங்களா. இந்த மாதிரி நல்ல விதமான கண்டென்ட் வரணும்ன்ற மாதிரி கண்டென்ட்டாக வேணும்னா நம்ம குரூப்பை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.